ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே இப்போ நரோத்தம தாஸ் டாக்கூர் சுத்த பக்தர்க அடையாளங்களை சொல்லிட்டு இருக்காங்க. மத்தியே மத்தியே ஆச்சே துஷ்ட துஷ்டி கோரி ஹோயே ருஷ்ட गुण विगुण कोरी माने गोविंद विमुख जन स्फूर्ति नहे हेनो धन लौकिक कोरिया सब जाने अज्ञान विमुख जतो नाही लोय सतमत अहंकारे ना जाने आपना अभिमानी भक्तिहीन जगमाजे से दिन वृथा तार अशेष भावना. சுத்த பக்தர் பார்த்து சொல்லும்போது இடையில மோசமானவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இடையில துஷ்டங்கள் இருக்கான், மோசமானவங்க. அவங்க பக்தர்கே அனுபவ பாவம் பார்த்து கோபமாயிடுவான். குணங்களுக்கு தோஷம் நினைச்சிடுவான். யாரு கோவிந்தನಿಗೆ பக்தி பண்ணல, கோவிந்தನಿಗೆ சரணடைக்கல, அவங்களுக்கு பக்தி பிரேமம் பற்றி தெரியாது. அவங்கள எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள லாபமும் நஷ்டமும் வச்சு தான் பார்த்துட்டு இருப்பான். எவ்வளோ அறியாமல் இருக்கு, அவ்வளோ கிருஷ்ணருக்கு தூரம் இருப்பான். அகங்காரம் வச்சு தான் வச்சு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். பக்தி இல்லாதவன் அந்த அகங்காரி இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் வேஸ்ட்டு தான் வாழ்க்கையில். இப்படி சொல்லிவிட்டார். இனி இதில் நமக்கு என்ன அறிவு, இந்த மாதிரி மக்களுக்கு தூரம் இருக்கு. நம்ம ரெண்டு வாழ்க்கை வாழ வைத்திருக்கோம், டபுள். ஒன்று நம்ம குடும்ப வாழ்க்கை, சம்சாரத்தில் குடும்பம், தொழில், வேலை, படிப்பு. ஒன்று பக்தி பாதையில். ரெண்டுலே இந்த மாதிரி ஆளுகள் இருக்காங்க. சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில், சம்சாரத்தில் பக்தி இல்லாதவங்களுக்கு தான் கூடுதல் இருக்காங்க. நமக்கே நம்ம குருவர்க நம்ம சாஸ்திரங்களை சொன்னது, யாருக்கே நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடாது, யார் கூட போட்டி பண்ணக்கூடாது, யாருக்கு நிந்தா பண்ணக்கூடாது. நம்ம பணியும் பொறுமை வச்சு நம்ம பக்தி பண்ணணும். இதுக்கே ரூப கோஸ்வாமி பாத ஒரு உதாரணப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம கையில் ஒரு ரொம்ப மதிப்புள்ள ஒரு வைரக்கல் இல்லை ரத்னம் கிடச்சாச்சு, என்ன பண்ணுவீங்க? திருடருக்கு தூரம் வைக்கிறது, திருடருக்கு தெரியக்கூடாது, அது ஒழிச்சு வச்சுருப்போம், அதுக்கு காப்பாற்றுவோம். அதே போல் பக்தி சொல்லி நமக்கு ஒரு ரொம்ப மதிப்புள்ள ஒரு பொருள் கிடச்சிருக்கு. அப்போ அது எல்லோரும் முன்னாடி ஏன் காட்டணும், நான் பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி? நம்ம சாதாரண மக்கள் முன்னாடி அது ஒழிக்கிறது. இப்படி நம்ம கடமைகள் பண்ணிட்டு போகிறது. இப்போ பிரச்சனை குடும்பத்தில் இல்லை, பிரச்சனை வந்திருக்கு கோயில், மடம், சத் சங்கம், தாம், பக்தர். இதில் இப்படிப்பட்ட ஆளுகள் இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம அங்கே இப்படி தான் இருக்கணும். நம்ம கூடுதல் சேவை பேரில் மடம் கோயிலில் சுற்றுறது, நம்ம குடும்ப பொறுப்புகளை விடுறது, நிறைவாட்டி நம்ம பக்தியை கூட முக்கியத்துவம் கொடுக்கறது இருக்கிறது. நம்ம பக்தி நம்ம ஃபஸ்ட்டு சாதனை ஜபம், சேவை சொல்லி அது உண்மையான சேவையாக என்ன சேவை தெரியாது, ஓடிட்டு இருக்கான். குறைக்கிறது. பக்தி சொன்னால் தனியாக இருக்கிறது, படிக்கிறது. கூட்டத்தில் போகலாம், எப்போ ஒரு வாட்டி போய் ஹரிகதை, ஹரிநாமம். பக்தி பேரில்
குரூப்புகள் உண்டாக்குறது, மணிக்கணக்கு பேசுறது, அது பேச்சப்புறம் என்ன ஊர் கத்தையில் மாறுறது, அப்படி வரக்கூடாது. நம்ம பார்க்கணும். இன்றைக்கி கூடுதல் பக்தர், இந்த பக்தர் சொல்லி பேர் என்ன கோயில் மடத்தில் அவங்க இல்லை சொத்து உண்டாக்குறதுக்கு, இல்லை நம்ம சொத்து அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை புலன் திருப்தி, வீட்டிலே குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கூட்டு போடுறது, ஹரே கிருஷ்ணா பேரில் நம்ம டைம் பாஸ் பண்ணுறது, இல்லை பேர் புகழ்ச்சி நம்ம ஒரு பெரிய கோயில் உண்டாக்கணும், நம்ம காட்டணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொன்னால் ஊரில் காட்டுறதுக்கு வேண்டி பண்ணுறது, வேறவங்களுக்கு காட்டுறது, பேர் புகழ், பிரதிஷ்டா, ஆஷா, இந்த மாதிரி இடத்துல போய் நமக்கு ஒன்றுமே ஆகாது. தூரம் இருக்கிறது, சேலஞ்ச் பண்ணுறதில்ல, இது சரியாக தவிர அவங்க பண்ணிட்டுருக்கா ரொம்ப நல்லது. நம்ம சொந்த பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டம். இனி ஒன்று சொன்னார், நம்ம அகங்காரிகளுக்கு தூரம் இருக்கணும். எப்படி தெரியும் யார் அகங்காரி சொல்லி? இப்போ உத்தியோக பருவ மகாபாரதத்தில் 18 அடையாளங்களை சொல்லியிருக்காரு. அகங்காரிக்கு 18 அடையாளம். எல்லாம் இருக்கணும் சொல்லலை, 1 2 இருந்தால் கூட அவங்களுக்கு தூரம் இருக்கணும். அகங்காரத்தில் உள்ளவனும் வேறவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். தான் தான் பெரிய ஆளு சொல்லி அவன் வேறவங்களுக்கு சேலஞ்ச் ரொம்ப பண்ணுவான். நான் சரி, நீ பண்ணுறது தவறு சொல்லி. அவனுக்கு யாரை தவறு சொல்லிவிட்டால் அவனுக்கு கோவம் வந்துடும். 4வது நல்லவங்களுக்கு குறை பார்ப்பான். ஒரு வாட்டி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். அவன் அவனுக்கு கடிக்கிறது மதிப்பு வேற அவங்களுக்கு கடிக்கக்கூடாது. அகங்காரி அடையாளங்கள் சொல்லிட்டுருக்கு. அவங்களுக்கு குடும்பத்திலே சம்சாரத்தில் ரொம்ப பற்றுதல் இருக்கு. அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் திறமை இருந்தால் அதுக்கு பார்த்து பேச முயற்சி பண்ணுவான். அவனுக்கு திறமைக்கு விரோதமாக யாருமே பேசிவிட்டால் அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் போல அகங்காரிகளுக்கு கூட அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அகங்காரி எப்பவுமே வேறவங்களுக்கு குறை பேசிட்டு இருப்பான், கபட்டம் பண்ணுவான். தன் அகங்காரம் காப்பாற்றுறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணிடுவான். போலீஸு, கோர்ட்டு, எங்கே வேணுமா. அவனுக்கு சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். அகங்காரிக்கு வேறவங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்கு அப்படி. அகங்காரிக்கு நிறைவாட்டி போகாமல் இருக்கும். வேறவங்களுக்கு சொத்து, வேறவங்களுக்கு வளர்ச்சி பார்த்தா அவனுக்கு தீ போல உள்ள இதயத்தில் அந்த தீ வச்சு அறியாமல் இருப்பான். அகங்காரி எப்பவுமே எல்லாரும் போகிறது பாதையில் போக மாட்டான். அவன் தனி வழி பண்ண முயற்சி பண்ணுவான். அவனுக்கு நிறைவாட்டி நல்லது கெட்டது தெரியாது. அகங்காரத்தில் அப்போ நிறைவாட்டி ஹிம்சை பண்ணிடுவான் வேறவங்க மேலே. அதுக்கு வேண்டி மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கு, இப்படி ஒரு குணம் உள்ளவனுக்கு கூட நம்ம தூரம் இருக்கணும் சொல்லி பார்க்கணும். பக்தன் சொன்னால் பணிவு, பொறுமை, பகவான் பார்த்து பேசிகிட்டு இருப்பான், பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். நமக்கு கூட பகவானுக்கு நினைவு வர போல பண்ணுவான். நம்ம சாதனை கூட்டிடும், நம்ம பக்தி கூட்டிடும். உண்மையான பக்தர் சங்கம் பண்ணான். ஹரி போல் தண்டவத்னா.